திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 424, அதிகாரம் அறிவுடைமை. கொல்கத்தா நகரில் பிறந்து வளர்ந்த சிறுவன் நரேந்திரன் எப்போதும் சுறுசுறுப்பானவன், விளையாட்டில் ஆர்வமுடையவன். அவனுடைய நண்பன் வீட்டில் ஒரு செண்பக மரம் இருந்தது. மாலையில் பள்ளி முடிந்ததும் நரேந்திரன் தனது நண்பருடன் அங்கு சென்று செண்பக மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடிக் கொண்டிருப்பான். சிறுவர்கள் அடிக்கடி மரத்தில் ஏறி விளையாடுவதை அந்த வீட்டில் இருந்த முதியவர் ஒருவர் பார்த்தார். இந்த சிறுவர்கள் கைகால்களை உடைத்துக் கொண்டால் என்ன செய்வது? எனவே சிறுவர்களை மரத்தில் விளையாடுவதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த நரேந்திரனை அருகில் அழைத்து, இந்த மரத்தில் ஏறி விளையாடாதே என்றார். ஏன் விளையாடக்கூடாது தாத்தா என்று கேட்டான் நரேந்திரன். சிறுவனை பயமுறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்த முதியவர், இந்த மரத்தில் ஒரு பூதம் இருக்கிறது, அந்த பூதம் மரத்தின் மீது ஏறுபவர்களின் கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் என்று கூறினார். முதியவர் கூறியதை பணிவுடன் அமைதியாக நரேந்திரன் கேட்டுக்கொண்டார். அவர் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் மீண்டும் நரேந்திரன் மரத்தில் ஏறி முன்பு போல் விளையாட ஆரம்பித்தான். அப்போது நரேந்திரனின் நண்பன், நரேந்திரா, தாத்தா இப்போதுதானே இந்த மரத்தில் ஒரு பூதம் இருக்கிறது என்று சொன்னார். அது உன் கழுத்தை நெரித்து கொன்றுவிடப் போகிறது. சீக்கிரம் மரத்திலிருந்து கீழே இறங்கி உடனே வந்துவிடு என்று பயத்துடன் சொன்னான். பயந்து போயிருந்த நண்பனை பார்த்து சிரித்துக்கொண்டே, தாத்தா நாம் மரத்தில் ஏறக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். தாத்தா சொன்னது உண்மையாக இருந்தால் நேற்று தனியாக நான் இந்த மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தேன், அந்த பூதம் என் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கலாமே என்று கூறினார். நரேந்திரனிடம் இருந்த துணிச்சலும் வீரமும் எப்பொழுதுமே அறிவு சார்ந்ததாகவே இருந்தது. அந்த நரேந்திரன் தான் பிற்காலத்தில் இந்த தேசத்தினுடைய வீரத்துறவியான சுவாமி விவேகானந்தர் என்ற புகழ் பெற்றார். பிறர் புரிந்து கொள்ளுமாறு பேசுவதும் பிறர் கூறுகின்ற சொற்களில் மறைந்திருக்கும் நுண்பொருளை காண்பதும் தான் அறிவு என்பதை என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வெறுமனே கற்றுக்கொள்வது படிப்பு, உண்மையை தெளிவதே அறிவு.